இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப தெளிவாக வந்து ஒரு 20 வருஷமா எனக்கு அவங்க தெரியும். நாங்க ரேடியோ மிர்ச்சியில ஒன்னா வேலைக்கு சேர்ந்தோம். ரேடியோ மிர்ச்சின்னு சொல்லலாமா? ஓ சரி, ஓகே. நான் ஸ்பாட்டிஃபை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ யா, இன்னும் 20 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. நன்றி. சொல்லுங்க, கையில இதெல்லாம் வச்சிருக்கேன். ஆக்சுவலா நாங்க நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்வேர்ட் கேம்ஸ் வந்து உன்னோட ஷோ பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதுல எல்லாருமே ரொம்ப ஈஸியா கரெக்டான ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன். பேசும்போது சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறாங்க கிராஸ்வேர்ட்ல. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஸ்டின். ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? இது இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி பாட்டு ஏன் இல்லைன்னு எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே, கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அது இல்லாம வரப்பா God Mode Begins. Yes. அப்படியா? எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது கல்யாணத்துல வரப்பா போட்டு ஆடுறாங்க. ஓகே, God Mode Begins. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்கலாம் ரொம்ப அன்பா பாசமா எமோஷனாலே என்ன அடிச்சாங்க. இந்த 2 வருஷத்துல இந்த உலகம் இவ்வளவு மாறிடுச்சு. ஒருத்தவங்க கேட்க வைக்கலாம், இன்னொருத்தவங்க நான் 3D பிரிண்டிங், ஆனா உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர் தான் தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சு இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நீட்டு பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, they will start again. We already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி பெருக்கா இருக்கு. அன்னைக்கு ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொன்னாங்க. அதனால அந்த ஆடி பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I want to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளவு பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலா கேட்டிருக்கீங்க? 4 நம்பருக்கு டைம் வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. வாவ், go on, see the power of Chennai. Welcome to Chennai. எங்க ஊரு தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட். அதனால தான் இந்த ஈவெண்ட்ல வந்து அவருக்கு முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறது இன்னும் ஹெட். ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் ஏதாவது ஆச்சுன்னு அழுவேன், நீங்க அழணும். அது இன்ஸ்டாகிராம்ல அஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோடு நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வியா? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேள்வி. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில ஆல்ரெடி இப்படி மைக் வந்தது எனக்கு. புரியல, மைக்ல பேசு. வேலை செய்யாது. இப்ப பாரு. சூப்பர், செய்யுதா கையில குடுறா. சொல்லுப்பா, உன் பேரு? விக்னேஷ். So myself Vignesh. Myself Balaji. Good to see myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப thanks first of all. நீங்க ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நான் வாய் கிட்ட வச்சு பேசுறேன். நீங்க வெச்சுக்கோ. என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக் பிடிச்சு விடுறா. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்க போடுறா அவன்கிட்ட. நானே வச்சுக்கிறேன் சார். அவன்கிட்ட நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கலடா. அவன் பிடிப்பான், இப்ப பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்துல தான். ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். இப்பதான் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனா சீக்கிரமா ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் நான் பேசுறது. உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்டும் நான் வாரத்துல 5 வாட்டி கூட உங்க வீட்டுல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் மீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரொமோட் பண்ணணுமா? சூப்பர் தம்பி, தேங்க்யூ. புக் நோட் பண்ணிடுவார், என்ன இருக்கும்? தேங்க்யூ தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை, பச்சை அப்படியே கொடுத்துருக்கோம். சரிங்க, இவர் வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்துருக்கோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதா ஒரு வேலையை. இன்னும் நிறைய நாள் சொல்லிட்டு இப்போ எல்லாம் கை தட்டாதா? கேள்வியா கேளுங்களா? வாப்பா ராஜா, ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. நீங்க என்ன இதுல நியாயமா இருக்க? ஹெட்போன்ஸ் நீங்க எதுக்கு போட்டு இப்ப கோயில் நம்பணும். அவர் பேரு கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா?
எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாத்தா சொல்றீங்களா இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்க? சரி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதுல நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்ல நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுத்தி இருக்கிற யார் லைஃப்ல நடந்திருக்கும். சிலது என் லைஃப்ல நடந்து நான் சொன்னா டைரக்டா மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோல நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ நான் நிறைய அந்த டைம்ல வந்து நடிகருக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஊருக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு ஒரு எபிசோட்ல சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. அவர் மேல செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சீசனா திட்டினேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்லுவேன். பேர் மாற்றி தான் சொல்லுவேன். பேரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்ல பாதி ரிலேஷன்ஷிப் என்ன விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகள் என் தாய் இன்வால்வா இருப்பாங்க, நிறைய கதைகள் என் வீட்டுல ஃபேமிலியில க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வா இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் தங்கமட்டாக்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் ஊரோட நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்றதுதான் நல்லதாச்சு. இதை கேட்கறதுக்காக நீ எப்போ ஃபோன் பண்ணி பாரு. நீ சூப்பர்ப்பா. வேற யாராவது இது ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்க தான் யாரோ நாள் கேளுங்க 2 பேர்ல. ஏன்னா அவன் பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். I like your Sanya Mirza hairstyle. Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டா இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டாதான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Another question, how does your creativity, the process works in the story, the reach agano, idu enak share பண்ணனும். ஏன்னா இந்த வீக்லி சொல்லணும் போது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? See, first thing, I'll answer your first question. எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்குன்னா, சில நேரத்துல வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அந்த நாளே அது கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ 2 வருஷமா. ஆனா சில நேரத்துல அவர் வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரு. சில நேரத்துல அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹிஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஹி ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன ஏன் சவுக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு. நிஜமாலே நான் சொல்றேன், லைக் எனக்கு புரியும். ஐயோ நம்ம டெய்லி கேட்கறதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்றான், சத்தமா அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொல்லும் போது எனக்கு உண்மையா ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ ஐ ஃபீல் பேட் when he is away for a long time. சில நேரத்தில் இந்த கேஸ்லாம் வரும்போது காலையில இருந்து கோர்ட் இதே பார்க்கணும், ஜட்ஜ் என்ன சொன்னா, ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவரா இருக்கணும்னு நினைச்சுப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி when the absence இந்த 2 yearsல வந்து lot of people have mailed me, messaged me Instagramல. எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப இதுன்னா, இது வந்து நிறைய பேரோட ஹோல்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியா எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, I want to create a community to say அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பத்தி பேசணும், அவங்க லைஃப் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also, lot of things happen to me, and I get நான் தப்பான வழியில போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்ல என்டர் பண்ணி விடுவேன், அதுக்கப்புறம் அவங்களை துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும் போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. And I'm happy we are starting again. I'm not going to quit anytime soon. அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணாலும் I will continue this. ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்றேன் போது I want to put all my energy into one thing. Right now I know how to handle this both. அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். So don't worry, every week I'll be there. எதை சூஸ் பண்ணணும்ன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்துல சின்ன வயசு 4வது நாள் கதை எதுன்னு சொல்லுவாங்க, அந்த வீக்ல எதுவும் நடந்திருக்காது. எல்லா வீக்கும் ஏதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதுல வேற ஜோக்கா பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேன். இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில பண்ணு, இங்க வந்து ஏதாவது சீரியஸா கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அதனால ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்துல வந்து என் லைஃப்ல நடக்கலன்னா வேற யாரும் லைஃப்ல நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் what do I feel at that point. So இந்த நாளைக்கு வர வேண்டிய விஷயம் நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. But I already know what I want to say.
ஸோ சில வாக்கில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணவே தோணாது, சும்மா ரேண்டமா ஏதோ போடுவோம் அப்படின்னு எனக்கு மனசு வராது. பட் ஆனா அந்த வாரத்துல அந்த நாள்ல என் மூட் என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 மார்க்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப ஆர்த்தி முன்னாடி கீர்த்தி, அன்னைக்கு தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்க பேரு? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிச்சு நோவஸா இருக்கு, எனக்கு அப்படிதான் இருக்கு. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிக்கலாம். கேளுங்க. ஓகே அண்ணா, குயிக் கொஸ்டின். அதாவது என்ன பண்றீங்க சக்தி? ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. So you were married earlier. அதாவது at that period of your lifetime you are financially struggling. So after that you become an RJ and started to acting in films. So cricket commentary பண்ணீங்க, அப்புறம் டைரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. now எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்டும் பண்றீங்க. இது எப்படின்னா உங்களால இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயுமே யூ வேர் 100%, எல்லா இடத்துலயுமே உங்களோட 100% இருக்கு. பிசிக்கலா நீங்க பிரசண்டா இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால எப்படி ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண முடியுதுன்னா? You started like pan Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want the English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, the thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியா சந்தோஷமா அவங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருமே அதுதான் வேலை செய்வோம். என்னோட ப்ரையாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு தோழா நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராம எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்றது. நான் ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்றேன். ஆகஸ்ட் 9 பச்சை ஈவெண்ட். ஸோ நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்கு. நாளைக்கு ஈவெண்ட் இருக்கு, கரெக்டா இருக்கணும், கரெக்டா நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னாரு, ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸா, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இப்ப நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்ப 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் திவாலா வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ எம் நாட் மூவ்ட் ஆன். I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்ல. So I want to celebrate this moment. I will take this as my pit stop to get ready for the next work. So எனக்கு எல்லா மெயின் ஸ்டோருமே நான் பாட்காஸ்ட்ல திவான் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் எனக்கு இது வந்து ஒரு பெரிய மெயின் ஸ்டோர். நான் இதை சொன்னா செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் ரெண்டு அது கிடையாது. ஆனா என்னோட சின்ன சின்ன வெற்றியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னா நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இதை ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி 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 பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சீசன் நல்லா போடுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோடு கரெக்டா போயிடணும். அதனால என்னால 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லயே இருக்க மாட்டேன்று அந்த ஃபீல் கொடுக்காம 1 வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டா கை பிடிச்சி கூட்டு போறாரு. தேங்க்யூமா. உங்க கொஸ்டினுக்கு சக்தி, ஆல் தி பெஸ்ட். ஐ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர். Then one, ask Jolly. Oh, that man is there. My core audience. நீங்க தான். யா, சும்மா பேச்சு சொன்னேன். பேக் ஓ ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்து நிக்கிறீங்க. உங்க பேரு சொல்லுங்க. ஒர்க் ஆகுது அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு அது மைக்கே வேலை செய்யாது, ஏமாத்துறாங்க. சக்தி மைக்கு அவங்க யூஸ் பண்ணுங்க. என் பேரு பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீங்க ஸ்பாட்டிஃபை பிரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ, உங்க பையன் யூசரா? எங்க உங்க பையன் எடுக்கணும் வந்திருக்கீங்களா? பாலாஜி இவ்வளவு இளமையா இருக்கீங்க. உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட் வாஸ் சுதீப்? சொல்லுங்க. இல்ல, உங்க படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்திருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் சொன்ன, அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். லாஸ்ட்ல வந்து அந்த கருப்பு மூவில வந்து நீங்க அந்த ஷோக்கு போனப்ப வந்து அந்த இது இல்ல சீரியஸ்லி. சோ நான் உங்களை வந்து நேர்ல பார்த்தது கிடையாது, உங்க பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்க இதுக்கு மேல பாட்காஸ்ட் கேட்டீங்க டைம். பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலா வந்து தட் கேவ் மீ தட்ஸ் a lot of inspiration from your movies. அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ மீன் ஐ கிரைட். அந்த நீங்க உணர்ச்சி பேசும்போது ஐ able to feel that. So
நேற்று நைட் வந்து இவன் சொன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவன் வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால தட்ஸ் வை கேம் இன் அண்ட் மீட்டிங் யூ. ஸோ தேங்க்யூ குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்க சாயங்காலம் வீட்டுல உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்க பையன் இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பரா உங்க அப்பா உங்க அவங்கிட்ட போய் கொடுங்க. அந்த சின்ன குழந்தை கிட்ட கொடுங்க. உன் பேரு என்னடா? கார்த்தீஸ்வரன். கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே. நீங்க ஒரு சைடிஷாக வைக்கலாம்ல. உங்க அப்பா பேராது கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு I don't know if I can say this. என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. I'm just 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். Yes. You mailed me. He was rejected by Spotify. Yes. Spotifyல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் மெயில் அனுப்பிச்சியா? ஆமா. நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா போன் ஓபன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா இவ்வளவு பெருசுக்கு ஒரு 8 பேஜுக்கு எழுதிருந்தான். நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன், என்ன வானான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமா, கால் பண்ணிட்டு I will do one in English. Fire that person, okay? Whoever did that, he said he was selected. He got a call and all. Finally asked when is your happy birthday. He was like thinking he will give a gift, Spotify membership or not. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து Vanitha thank you உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் அவனை கூப்பிட்டு சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி எனக்கு ஒன்னே பிடிக்கல, உங்க அப்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிடுறீங்க டாக்டர்? பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், இதை கேள்வி வச்சிருக்கேன். இல்ல சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவ்வளவுதானே? இல்ல உங்களை வந்து பார்த்து நேர்ல பேசிட்டு போனோம்னு இருந்தேன். சூப்பரா தம்பி, போன் நம்பர் கூட கொடுங்க, டெய்லி போன் பண்ணி பேசுறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி எல்லாரும் பொண்ணுங்களா இருக்காங்க, வாங்கி ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா எப்படா ஹாப்பி பர்த்டே? April 28. இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 weeksல பர்த்டேன்ற மாதிரி சொன்னா ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அவன் April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி நீங்க எப்ப சார் 17 18 கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே ஓகே. God bless you both. Thank you for coming தம்பி. கார்த்தீஸ்வரன் நான் வந்துருச்சு. வாடா இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஓ இதான் நல்ல பர்த்டே சார். திறந்து பார்க்கல. ஓ சூப்பர். அங்க அவனை முடிச்சுட்டு வரேன்டா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. கேள்வி. உங்க லைஃப் ஜேர்னியே ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா இருக்கும்? இப்பெல்லாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன நிற்கும்? அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்டுக்கு டைட்டிலாவா? ஆமா. இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணல, அப்ப சொல்றேன் சரியா? இப்ப டக்குன்னு நீ கேட்டா வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு, அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் போயிட்டு வரான்டா, அவன்கிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் பை. இப்ப நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன் நாளைக்கு சொல்றேன் உனக்கு. வெங்கட். வெங்கட் ஒரே ஒரு கேள்விதான். லைக் நீங்க ரெக்கார்ட் இப்போ உங்க பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, உங்க வாய்ஸ் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ்ட், என்டர்டெய்னிங்கா இருக்கும், அதுக்கும் தேர் ரீசன். பட் have you ever listened to your own podcast when you feel down or like அப்படி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா லைக் அதுல இருந்து நீங்க சொன்னதுல இருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த எப்ப நடந்துருக்கா? நான் என்னோட ஷோ கேட்டவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்காது. கேட்டா எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்ப பேர் மாற்றி சொல்லியிருக்காங்க பையன் கேட்டான்ல, சோ யாரை பத்தி சொல்லியிருக்காங்க யோசிச்சு அவங்க மேல வெறி ஆகும். சோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்றதுல இருந்து எனக்கு என் ஷோ கேட்கறது அவ்வளவு பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்ப படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்ல ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேரு. அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்னைக்கு என்ன சீன் எடுத்தாங்களோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டா பண்ணிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணிருப்பதான். ஆனா ஏதோ ஒரு விதத்துல கடவுள் கைண்ட்னஸ்ல நான் இதுக்குள்ள எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். சோ எனக்கு ஷோ கேட்கறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பாக்குறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துருவேன். சோ நான் கேட்க மாட்டேன். எனக்கு ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போ நீங்க சொன்னீங்க லைக் இப்போ உங்க கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான் சொன்னேன். சொல்றா வெங்கட். பேர் மாத்தி நீங்க லைக் அந்த கதையை சொல்றீங்க. பட் people who listen to it like they will recognize it. அப்போ அப்படி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து
எப்படி நான் சொன்னேன் அந்த மாதிரி அதான்டா ஒரு டைரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா திட்டி, இன்னும் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன். சரி எதுக்கு ஒரு மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேற யாருமே வந்து கடுப்பானதுல. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணும் அவன் லவ் பண்ணிருக்கேன். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கடைசியில அவன் லவ் பண்ணிடுவான். சோ அந்த பையனை பத்தி சொன்னேன். அவன் இப்ப அமெரிக்கால இருக்கான். வச்சு என்ன பத்தாண்டா சொன்னேன் அப்படின்னு பெருமையா கேட்டான். அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க ஒருத்தர் இல்லடா, அடுத்து வரேன்டா. இங்க இருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம் அவனுக்கு. ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்னீங்க நினைக்கிறேன். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி சொல்லிட்டேன். See, you can't replace people with another person. Like ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த கருப்பு படும் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா என் கூடவே இருந்தவர். He left. He was working for me. He was working with me and he is a friend of mine. But he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீட்ல ஓடுறேன். அந்த ஸ்பீட்ல அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருந்தது. அவரை தூக்கிட்டு என்னால போக முடியல, அவரை விட்டுட்டு போக முடியல. ஒரு பாயிண்ட்ல we decided we'll move on. இப்ப என்னால அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் லைஃப் will throw you at different turns with different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்துல எல்லாரும் மாதிரியுமே கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா கண்டிப்பா எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம்னு வச்சிருந்தேன், இப்போ கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் will expect us to be like, நீ முன்னாடி மாதிரியே இல்ல, நீ மாறிட்ட, நீ அப்ப எப்படி தெரியுமா இருந்த, இப்ப எப்படி ஆயிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸ்ல இருக்கும்போது நான் வேற ஒரு பர்சனா இருந்தேன். நான் 30 இயர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்ல போயிட்டு ரொம்ப கைண்டா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகி என்னால இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல இன்னும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. ஸோ 20 வயசுல இருக்கிற மாதிரி 30 வயசுல இருக்கிற மாதிரி 40 வயசுல நம்மளால இருக்க முடியாது. இப்ப அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காம போறவங்களை பத்தி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேல பாதர் பண்றோம் அப்படின்னா we'll also still be stuck at the same place. So I don't replace people with another. ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். கஷ்டமா இருக்குமா, I'll go through the கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்ல வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அந்த வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினைச்சுப்போம், அந்த யங் ஏஜ்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லா அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்கும். அது லவ், அது வந்து சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட வந்துட்டு நம்மள ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும். அவ்வளவுதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லயாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு டிராவல் ஆல் மை லைஃப். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துல நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்துல எவ்ரி டே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவாங்க, அப்பெல்லாம் கிடையாது, தானா நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டாரு, என் ஃப்ரெண்டு பாதியில போயிட்டாருன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் நவ் ஐம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீம்ல பண்ண ரோல பண்றதுக்கு இப்ப ஆள் வந்துட்டாங்க. சீம்லெஸ்ஸா அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்ல, வந்துட்டே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளவு மாதிரியே அவ இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பா சொல்லிட்டேனோ. தேங்க்யூ சுனிதா. இந்த பையன் ரொம்ப நேரமா அந்த பையன் கை தூக்கிட்டே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவங்ககிட்ட ஒரு மைக் கொடுங்க. என்ன நீ என்ன கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்டேன், நீ தம்பி 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்ல போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், எனக்கு பதட்டமா இருக்கும். அங்க போய் டைலாக்லாம் வேற மாத்த முடியாது. எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் ஒண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டா இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி
அந்த படத்துல வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டுல ஒரு மெஸ்மரைஸா இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துல இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அதை ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாம வேற ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடிச்சோடனே சாய் அபியங்கர் எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டுல வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்துல பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டுல தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேல நான் ஒரு லைன் சொன்னா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புழுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீங்க கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்க இருந்தா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. டெல்லியா? காலேஜ் படிக்கிறேன். நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தான். கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க கொஞ்சம். பிரசாந்த் டீல் திஸ் காய். சோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பினா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்க அந்த சவுப்பு சட்டை. பாப்பா தம்பி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா? மழைனால போட்டு வந்தியா? ஆமா சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ். சிம்பு. என்ன அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. நம்ம சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷூர் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். No, don't tell that. அதனால தான் வெறும் 92.7ஓட முடிச்சிட்டேன் நான். Sorry bro. அதனால தான் 92.7ஓட முடிச்சிட்டேன் நான். Yeah, correct. Very clever. You will get one more goodie bag. Yes sir. So like நீங்க இவ்ளோ வருஷமா கேட் கீப் பண்றக்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். பாட்டில் தண்ணிலாம் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு கொடுப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. கேட் கீப். இவ்ளோ வருஷமா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யார்கிட்டயும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமா சார். If you are okay with it. I'm not okay. Why will I share my secret and all, bro? No. சீக்ரெட்டா சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கவும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன். சீக்ரெட். என்னப்பா ஷோ முடிச்சு தனியா வந்து கேக்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸ் பிடிங்கோங்க. வாண்ணா, இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா. கமான் லேடி. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் கை? விஜய் ஆண்டனி. சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. Hi. So I just have one question. So you being as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. I mean, that's how you are in general. என்னோட வீட்ல வந்து எங்க வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்றது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸ்ல ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்க ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில ரொம்ப ரேண்டமா நடந்துப்போம். சின்ன வயசுல எப்படி இருக்கும்னா அது ரொம்ப வியர்டா இருக்கும். எங்க அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சிருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்ல சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொன்றுருவாங்க. இல்ல நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்க இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழணும். ஸோ அந்த 3 நாளுமே எங்க வீட்டுல என்டர்டெய்னிங்கா இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்க அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்க குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியா இல்லை, நாங்க இப்படிதான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசுல அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினைச்சோம். பட் ஆனா போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல இருக்கு அப்படின்னு. ஆனா சில நேரத்துல வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்க அம்மா போயிட்டாங்க, ஒரு என்ன தளபதி படத்துல வரமா செத்து போயிட்டான் அப்படின்றாங்க. இப்ப சிரிக்கிறீங்க, ஆனா அங்க எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்க மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினைச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனா நான் இழுத்து பிடிச்சுன்னு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வீட்லயே அப்படிதான் இருந்தோம். ஸோ
you can't pretend to be somebody for a long time. See, first time when I joined radio as like ஒரு young boy from doing his PG, எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலே அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடிச்சா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடிச்சா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ட். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன்ட் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ ஏன்னா நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கமெண்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேற இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே யாரு இவ்வளவு பேர்? என்னடா முதல்ல ஆரம்பத்துல ஒரு 10 கேள்வியில முடிஞ்சிடும், 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபர்ஸ்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No, சும்மா she's lying. Call out these names. Aziz, நீ அசீஸாமா? ஓ நீ அசீஸாப்பா? நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன்ப்பா. அசீஸ் உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலா ஏதாவது பேசுவியா? இல்ல ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில தாம்பரத்துல இருக்கீங்க, உங்க பேரு ஐஸ்வர்யா. ஓடி போய் பிரபாகர், இது இங்க வாங்க, பிரபாகர் மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். வாங்க பிரபாகர். இதோ இவர் தான் பிரபாகர், இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்ப புது கொலீக். சே ஹாய் டு பீப்புள். பிரபாகர், such a dedicated man. Thank you பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு, அவர் குழந்தைய கூட்டு வெளில போறேன்னாரு, எப்படியோ வந்துட்டாரு. யாரு? சொல்லுமா ஐஸ்வர்யா. அப்ப நீ அப்புறம் பேசுமா. பீயிங் இன் ஸ்பாட்டிஃபை ஈவென்ட், உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்கனா? ராஜசேகர். அவர் உங்களை பத்தி ஏமாத்தல, ஏழைகளையே பார்த்திருக்கேன். அதான் முத்துப்பட மியூசிக். சும்மா சொன்ன, நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டா செமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் இஸ் யங் ஹோ ஹி அப்படின்னு அந்த குதிரையா மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கற்பனையா? வேற ஏதாவது வாய்ஸ் ரகுவரன் வாய்ஸ் இருக்கா? பாஷா வேற ஏதாவது சொல்லுமா. நீங்க நிறைய பேர் கிட்ட கான்வர்ஸ் பண்ணி அது உங்க ஸ்பாட்டிஃபை சேனல்ல நீங்க போட்டுருக்கீங்கல்ல, சோ அதே மாதிரி இப்போ ஆர்ஜே பாலாஜி போட்டதே இல்லையா? நீ ஷோவே கேட்டதுன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லவா அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து இது எனக்கே என்ன வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ். அது நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனா இருக்கலாம், சைக்கோ கொலகாரனா இருக்கலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா போலீஸ்ல மாட்டி விட்டுருவான் அவனை. அந்த பாலாஜி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோமா, அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்பேன். 108 போலீஸே கிடையாது. தெரியும்டா ஃபாஸ்டா சொல்லும் போது 100 108 வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூப்பிடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்கற நீ? இப்ப மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்ப. அடுத்தது தெரிஞ்சிருச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர்ஜே பாலாஜியாவா இருக்கீங்க, டிவி பர்சனாலிட்டியா இருந்தீங்க. எங்க டிவி பர்சன் என்ன இருக்க? டிவி சொல்லு. எஃப்எம் அண்ணா. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அந்த 5 கொலையும் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். சோ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? This version, current version, present version. If you ask this after 5 years, I'll say that present version. நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை, பதில முடிக்கிறேன். முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, I had a very bad childhood, not tough childhood, bad childhood. I'm not saying this to gain sympathy or I'm not trying to say பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்லை, அங்கேருந்து I could have become anything, gone into any wrong way. என்னை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து to be here and to do what I do today with all happiness, God has been very kind to me. People have been very kind.
என்ன நிறைய பேர் வந்து தப்பா போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சு நவுத்தி கூட்டு வந்திருக்காங்க, இப்படி வா இப்படி வா இப்படி வான்னு சொல்லிட்டு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் clean, மை மைண்ட் இஸ் clean, மை தாட்ஸ் ஆர் clean. ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு gift. இதுல எல்லாருக்குமே 1 கிடைக்கும் 2 கிடைக்கும். எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமா பண்றேன். காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமா பண்றேன். படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு gift. இந்த gift வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது, சர்வமாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணேன் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாரா, கடவுள் வந்து ஒருத்தருக்கு பிளெஸ்ஸிங் போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த பிளெஸிங் உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ், டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுருணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷம். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் போட்டோவா? அப்புறம் போறதுக்குள்ள எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி, அவர்கிட்ட மைக் கொடு. கேபிஒய் பாலா. ஹாய்ப்பா. அவரு தான் கேட்டான் அந்த பையன். சரி, நீ சொல்ற தம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு. மைசெல்ஃப் பாலாஜி. ஓகே. ஸோ 4 நம்பருக்குல இருந்து உங்க பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஸ்டின் இருக்கு. ரெண்டு கொஸ்டின். ஒருத்தர் அங்க ஒரே சாரிடா, அங்க என்ன வரையறான ஒரு பையன், பூவாசம் புறப்படு அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கியா நீ? என்ன பின்னாடி ஒரு பையன் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல்ஃப் பிரவீன். யா. ஸோ 2 கொஸ்டின், அதுக்கு மேலே போகாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஜாலியான கொஸ்டின் என்னதுன்னா, இப்போ உங்க மேல வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சிருப்பாங்க, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சா இருக்கு, இல்லை வந்துட்டு எனக்கு இவன் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் பண்ணல, அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டா? அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமா இந்தியாவை காப்பாத்துற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ hourல மதுரையில ரோட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டேன், இந்தியா சூப்பர் ஆயிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளவு பேர் கஷ்டப்படுறேன், சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்ப சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நான் வந்து 10 நாள்ல டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி ஞாபகம் வச்சு சொல்றேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்ப தெரியாம சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னாரு, எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய ஆளுகளும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியா போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமா இருக்கு அப்படியா டோன்ட் பேனிக் அப்படின்னா ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா இன்ஃபுளுன்ஸ்ல சொல்லி அதை பண்ண வேணாம்னு சொல்ற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பா இருக்குமா? அப்ப எனக்கு தேவையில்ல, அவங்க கிட்ட கொடுத்து. இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வர கேப்பியா? இல்ல டீப்னா எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளவு பேர் பாத்துன்னு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒண்ணு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் போறேன் அண்ணன் இல்ல ஈகோல இல்ல எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? சோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில தட்டி இல்ல நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் ஹேண்டில் பண்ண? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டே இல்லைன்னு தோணும் எனக்கு. சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்ப நான் பெரிய ஆளா அப்பெல்லாம் சொன்னா எங்க வீட்லயே எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றலனாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்டா நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்றது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ வந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னு வாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு.
ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டன்டாக நினச்சிக்காத போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இதுக்குள்ள ஏறினதில்லை. ஜெயிச்சு செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஷூ வாங்கிப்பேன், அவள் தான். வேற என்ன பண்ண முடியும் நீ? இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாராம். உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே எவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யாரும் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ். ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் அவர் சொன்ன அந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செமையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூன் என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய கேட்டான் அவன். இந்த பக்கம் வரேன், இரு. ஹாய்ண்ணா. ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குன்னு பயந்துட்டாரு இவரு. ஹாய்மா. நல்லா இருக்கம்மா, சூப்பரா இருக்கேன். எஸ்மா, உன் பேரு? ஆஃபே பண்ணாதுங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கண்ணா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கூட கனெக்டடா இருக்கீங்க. லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதானே அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவு அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலா நீ யோசிக்க ஆமா இல்ல அப்படிதான் எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரியல, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரியல. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து இந்த அதை சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக இங்கே மீடியாவில் வேலை கிடைச்சது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரியல, எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்கு. அன்னைக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்க என்னன்னா ஜென்சியோட சம கணக்கில் இருக்கேன், நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னா வந்து இவன் வந்து பயங்கர கனெக்டர். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவேன், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் மாதம் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன விட்டீங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5-star ஹோட்டலில் சாப்பிடலாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இல்ல ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்னு. 10 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. இந்த நானும் தான் வருமா? ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும். நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைட்ல நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோல இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு பணம் அதுவா? சரி சொல்றேன், இப்ப சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூச்சமா இருக்குமா, ஷையா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சொல்றேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ சோ மச். யாரு நீ? கிடையாது, உனக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோ. உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்துல குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்கு, கொடுத்துருக்காங்க. அங்க யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போறதுக்கு ரெடி ஆறாங்க. அவங்களுக்கு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டு போறாங்க. நேற்றுக்கு ஆரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க, இவங்க போட்டு போறாங்க. சொல்லுமா, உன் பேரு? என் பேர் சித்ரா. சித்ரா, ஹாய்னா. ஹாய்மா. I'm very excited to be here. எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்க மைக்க பக்கத்துல வச்சு சொல்றாமா?
எனக்கு உங்க பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்க பாட்காஸ்ட் பண்றேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாம எனக்கு வந்துட்டு நீங்க ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்க யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன் அந்த மாதிரி தான் தோணும். How do you decide this is the format you want to do? Because when you look at other podcasts, இப்போ ராஜ் சமான்னா ஒரு கெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு 1 hour போடுவாரு. பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 people வந்துட்டு they talk about something for hours. அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபார்மேட் தான் நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லாரும் தான் அதான் பண்றாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்ல உட்காந்து பேசினா ஓ அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸா ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் so much to say and I wanted to be in this space because I want to talk to you. When I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியா அப்படி பேசுறது தான் எனக்கு ஏய் என்னடா வீடியோ எடுத்து பேசினேங்கிற நீ ஒண்ணுதான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாம்னா பேசினாங்க அப்பதான் யூடியூப்ல போவேன். ஐயோ சாரி யூடியூப்ல போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாத்தல. எனக்கு வந்து ஸ்டேஜ்ல போனாலும் கேம் விளையாட சொன்னா ஒரு 3 கேம் வச்சிருக்கேன். 20 வருஷமா அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், கிரீம் பன், பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்கு. இப்போ என் குழந்தைங்களே காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டாரு, படி புது சீசன், இந்த சீசன்ல நம்ம என்ன எதுவும் பண்ணலங்க, அதே ஆட அதே சாதான். மியூசிக் ஒண்டி சாயப்பைங்கர் கிட்ட கேட்டு தனியா வாங்கிட்டேன். அந்த அத்துத்தல் ஒரு பாட்டுல இருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபயங்கா. சும்மா என் படத்துல இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்ல பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்றோம். மற்றபடி புதுசா எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து மியூசிக் எடுத்து பண்ணி தவிர நான் பேசுவேன், நீங்க கேட்கணும், நீங்க கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளவுதான் இருக்கும். அதுவே போதும் இல்லம்மா. வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்ல. அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் யாரு? ஆனந்த் சார் கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணா எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட். நான் 6th ஸ்டாண்டர்ட் சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது. அப்படியே நீங்க வந்து ட்ரிப்னோனே திருத்தணி சொன்னே நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவாங்க. நீ பேசினே போது மிருதங்க கொடுத்தா வாசிச்சிருவ போல இருக்கே. சபக்கு சொல்லுமா. அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவன் அதே சைல்ட்ஹுட். பாரு நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் you have changed as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும் போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். Thank you ma, thank you. ரொம்ப நீட்டி மொழிக்கே சொல்லிட்டேன். நன்றி. திரும்ப இந்த Spotify இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளு யாரா கூப்பிடலாம்? அசீஸ் பிரசன்ட் சார், you should say present sir. Please come sir. அசீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. Ladies and gentlemen, answer for this young beautiful gentleman, Aziz. மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை இன்னைக்கு. சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட் நல்லா வேலை செய்யுது. ஹாய் அசீஸ். சொல்ற அசீஸ். வேலை செய்யலையா? பக்கத்துல க்ளோஸா நம்ம 2 பேர் க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலா வந்து எதனால என்ன ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. சூப்பர். எதுவும் இல்ல கம்பல்சரி இல்ல கிளம்பு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்காஸ்ட். ஆக்சுவலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்றது, ஒரு ஒழுங்கா பிடிக்கலன்னா நான் இதை பிடிச்சேன். ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன்.
ஒரு நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க. ஒரு 500 அப்படி ஒன்னாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு. இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கடன் கொடு- கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. என்ன கேட்டோடனே கொடுக்குறான். இவன் என்னடா டிசி படத்துல வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்துல யாரு என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அது வந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்கள் வந்து இது பேசுவான். என்னடா அவன் என்ன பாட்டு பாடி பிராக்டிஸ் வச்சு நீ சூப்பர் சிங்கரா அவன் பேசுவா. நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணவானா? பரவாயில்ல, பீ கூல். பட் அதான் சேம், அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? வாவ், ராக்கிங் ப்ரோ, சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும், இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் a spot. Thank you அசீஸ். போடா அங்க போடா. இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொடி கொடுங்க. வினிதா, இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வேற யாராவது? யார் அப்படி சொல்லுங்க? அண்ணா கூப்பிட்டது யாரு? அவனுக்கு ஒண்டி கிடையாது. நான் மைக் இருக்கு. சரிப்பா, மைக் இருக்கா? அவங்க கிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. ஹாய், நான் என் பேர் சக்தி. ஸோ நீங்க வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலா பேக்லாஷ் ஆகியும் அது ஹிட் ஆகும் நினைச்சு நீங்க அதை வச்சிருக்கீங்களா, ஆர் வந்து சேஃபா ப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி சேஃபா ப்ளே பண்றது இல்ல. ரைட் நவ் ஐ எம் இன் a space I don't want to do something just for இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்றதுல உடன்பாடு. முன்னாடிலாம் அப்படி தோணும், வைக்கலாம், அவனாவது ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்பெல்லாம் அது பண்றது இல்லை. எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. ஒன் மோர்னா இப்போ ஓகே, பட் நீங்க பர்சனல் லைஃப்ல முன்னாடினா ஏதாவது ஒண்ணு ஜாலியா ஃப்ரீ ஃப்ளோவா பேசி செம்மையா அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்ல அடி வாங்கியிருக்கீங்களான்னா அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, மேல ஊத்தணும். கூட்டுருங்க, ஏங்க சும்மா கேட்கல. என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன்? நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்ல. ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன ஸ்கூல்ல கலாய்ச்சிட்டான். ஸோ அந்த பையன் என் கிளாஸ், திருவான்மியூர்ல இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மியூர்ல நான் யாத்திரமா செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மியூர்ல தான் இருந்தேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னா அவர் தப்பா நினைச்சுப்பேன். முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் அப்போ காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான். முடிச்சு ஏதோ வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்தே என்ன ஸ்கூல்ல ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்தே சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னா, ஏய் ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாஜி அப்படின்னு. அப்ப பெரிய அவன் பேர் குட்டி பாலாஜி. ஸோ கையை பிடிச்சி இழுது கூட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, அந்த பையனை பேரை மாத்திடுறான். அவன் எனக்கு இப்பவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா. அவன் பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கோ. ராகுலே வாடா வெளில அப்படின்ற. ராகுல் வெளில வரான். இப்ப பேசுறா முகுந்த் கிட்ட. முகுந்த் யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்த் ராகுல் ஏதோ பேசின்னு இருக்கான். என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினு இருக்கும்போது, இது வந்து ஒரு 8:30 9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தாரு. சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தாரு. தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தாரு தெரியல. லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாம வந்தாரு. அவர் வீடு அங்கதான் இருக்குன்ற மாதிரி வந்தாரு. வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தாரு. இந்த முகுந்த் அந்த பையன் கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ராகுல் அப்படின்ற போது புலேர்னு முகுந்துக்கு ஒரு என் பையனை என் வீட்டு வாசல்ல வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறான்னு சொல்லிட்டு பையனை சேர்த்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பரும்பு தலையை குஞ்சிட்டு போனோம் அப்படின்னு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடி எல்லாம் கிடையாது போல இருக்கே அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்துல. ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜ்ல நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணோம். சூப்பர். யூ நோ the rest. Yeah, it's very bad. Not like that and all. College, what 1 hour, that's all. அந்த பொண்ணு அடிச்சாங்களா? என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி, ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த அடி வாங்கினதை வச்சு தாண்டா அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். சீனியர் லாஸ்ட் அண்ட் ஐ won. Yeah, so 2 times I got hit and I hit many times.